உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி கிரானைட் ஊழல் வழக்கில் ஆஜராக மதுரையினுடைய முன்னாள் கலெக்டர் சகாயம் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசு தனது பாதுகாப்பு பிரிவை திரும்பப் பெற்றதால் மதுரைக்கு சென்று ஆதாரங்களை வழங்க முடியவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் மாரிச்சாமி இணைகிறார். மாரிச்சாமி, இந்த விவகாரத்தில் மதுரையினுடைய முன்னாள் கலெக்டர் சகாயம் கூறுவது என்ன? மதுரையில் சில வருடங்களுக்கு முன்பாக கிரானைட் ஊழல் வழக்கு இருந்தது. இந்த ஊழல் வழக்குகளை எல்லாம் கண்டறிந்து மதுரையின் அப்போதைய ஆட்சித்தலைவர் IAS அதிகாரி சகாயம் விசாரணையை துவங்கி இருந்தார். அவரது விசாரணை முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த விசாரணையானது வழக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அந்த நீதிமன்ற வழக்கின் போது IAS அதிகாரி சகாயம் ஆஜராக வேண்டும். ஆனால் இம்முறை ஆஜராகவில்லை. அதற்கு அரசு சிறப்பு வழக்கறிஞருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் சகாயம் IAS. அதில் எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, ஆகவே அந்த வழக்கில் ஆஜராக முடியாது. ஏனென்றால் அவருக்கு தமிழக அரசு தனது பாதுகாப்பு வழங்கி இருந்தது. அவருக்கு அந்த பாதுகாப்பு பிரிவை திரும்ப பெற்றிருக்கிறது. அதனால் என்னால் மதுரைக்கு சென்று ஆதாரங்களை வழங்க முடியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நடவடிக்கை பாரபட்சமானது, குறைபாடு உடையது, அரசின் குறைபாடு இது மற்றும் நியாயமானது அல்ல, நியாயமற்றது என்றும் அவர் அதில் தெரிவித்திருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் வெளிப்படுத்திய சக்தி வாய்ந்த நலன்களை கருத்தில் கொண்டு அவரது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நான் அதிகமான அந்த கிரானைட் ஊழல் வழக்கில் சாட்சியங்களை தேடி இருக்கிறேன், ஆகவே என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் பாதுகாப்பு கொடுத்திருந்த அந்த பாதுகாப்பு பிரிவையும் வாபஸ் பெற்றிருக்கிறீர்கள், ஆகவே நான் அந்த வழக்கில் ஆஜராக இயலவில்லை என அவருக்கு அந்த கடிதத்தில் கூறியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.